ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிளகு கறிவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணாமல் தான் வச்சுருக்கிறேங்க. கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நிறைய குருமிளகு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நிறைய உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். உளுந்து தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நிறைய சீரகம், 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க, சாம்பார் பருப்பு எடுத்துகிட்டு இப்போ காரத்துக்கு கொஞ்சமாக 2 காஞ்ச மிளகாய், ஏன்னா நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூன் நிறைய குருமிளகு சேர்த்துருக்குறோம், அதனால் 2 வரமிளகா மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த கடாயை வச்சு வறுத்து விட்டுறலாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கிராமங்களில் டெலிவரி ஆகிக்கிற பெண்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்லது. அதுபோக இந்த கறிவேப்பிலையை சாப்பாட்டில் ஓரமாக ஒதுக்கி வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குட்டீஸுக்கெல்லாம் வந்து இது போல் குழம்பு பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்க கறிவேப்பிலைன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. இப்போ நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். இப்போ இதே கடாயிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் இருக்குது. மறுபடியும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போது கருவேப்பிலையை வதக்க போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அலசிட்டு உலர்த்திடுங்க. உலர்த்திட்டு சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு 2 கைப்பிடி சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையோட வந்து நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்குங்க. கருவேப்பிலை வந்து சுருண்டு செவந்து வரணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து மிளகு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நிறைய நான் மிளகு சேர்த்துருக்குறேன். இப்போ பாருங்கள், சுருளை வந்து கருவேப்பிலை வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற பருப்பும் மிளகாயெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஆறின உடனே இது கூட வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூள் உப்பு. டெய்லி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு இது போல் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்து இருக்குது. நம்ம சாப்பாட்டில் வந்து நம்மளும் ஒதுக்கிடுறோம், குட்டீஸும் ஒதுக்கிடுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்து பாருங்கள். கருவேப்பிலையில் இருக்கிற எல்லா சத்துமே அப்படியே நம்மளுக்கு குட்டீஸ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டினிங்கன்னா இந்த அளவுக்கு வரும். அதை பிச்சு சேர்த்துடலாம். இதில் இருக்கிற லைட்டான சூடே போதும். அதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஆற விட்டுடலாம். அவ்வளோதாங்க. நம்ம இதில் வந்து வேறு எந்த இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்த போகிறதில்ல. நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிடலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இதுக்கு மண் பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் பொரியட்டும். அவ்வளோதான். நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசிட்டு தண்ணியும் இதில் கூட சேர்த்துடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாள் வரைக்குமே நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா தண்ணி இல்லாத பாத்திரத்தில் 3 நாள் வரைக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம். நல்லா பழசாக குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் போதும். நம்மளுக்கு சூப்பரான மிளகு கருவேப்பிலை குழம்பு ரெடி. பருப்புகள் சேர்த்திக்கினா சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான லஞ்சுக்கு மிளகு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கு இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு டெய்லி ஒரே மாதிரி குழம்பு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.